தமிழகத்தில் பழமை வாய்ந்த கோவிலில் அமைந்துள்ள தீர்த்த சுனைகளில் குளிர்ந்த நீரும் வெந்நீரும் வழிந்தோடும் அதிசய நிகழ்வினை பற்றியும் அங்குள்ள இறைவனின் தெய்வீக சக்தியை பற்றியும் இன்றைய சர்வம் பக்தி மையத்தில் பார்க்கலாம். எப்போதும் ராஜ அலங்காரத்துடன் வலது கையில் தண்டம் ஏந்தி காட்சியளிக்கும் ஆறுமுகனின் ஆலயம் திண்டுக்கல் அருகே உள்ள திருமலைக்கேணி என்னும் ஊரில் அமைந்து எண்ணற்ற அதிசயங்களை நிகழ்த்தி வருகிறது. பரந்தமலை தொடரில் மலை உச்சியில் அழகிய வனாந்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ள இக்கோயிலை சுற்றி மயில்களும் வானரங்களும் அதிகமாக காணப்படுவதோடு வற்றாத சுனைகளும் உள்ளதால் இத்தலம் திருமலைக்கேணி என்று அழைக்கப்படுகிறது. இப்பகுதியை ஆண்ட பாண்டிய மன்னன் ஒரு சமயம் மலையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் வேட்டையாட வந்தபோது அங்கிருந்த சுனையில் நீர் பருகி ஓய்வெடுத்தார். களைப்பில் கண்மூடிய போது கனவில் வந்த கந்த பெருமான் தீர்த்தம் அருகிலேயே தனக்கு கோயில் எழுப்பும்படி ஆணையிட்டதை அடுத்து நாடாண்ட மன்னன் அக்காட்டிலேயே வேலோடு உள்ள மயில் வாகனனுக்கு கோயில் எழுப்பியதாக தல வரலாறு கூறுகிறது. அமைக்கப்பட்ட கோயிலானது காலப்போக்கில் சேதமடைந்து முருகன் சிலை மண்ணோடு மண்ணாக புதைந்து போன நிலையில் இக்கோயிலை புனரமைப்பு செய்ய முருக பக்தரான கிருபானந்த வாரியார் முயற்சி எடுத்தார். சிதலமடைந்த கோயிலில் உள்ள முருகன் சிலையை எடுக்க முடியாமல் போனதால் அதனை சுற்றி மண்டபம் அமைத்து அதற்கு மேலே இன்னொரு கோயிலை அமைத்து புதிதாக செய்யப்பட்ட முருகன் சிலையை அவர் பிரதிஷ்டை செய்தார். கீழே ஒரு முருகன் மேலே ஒரு முருகன் என இரண்டடுக்காக இக்கோயில் அமைக்கப்பட்ட நிலையில் மேலடுக்கில் உள்ள பிரதான மூலஸ்தானத்தில் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தீர்த்தம் கீழடுக்கில் உள்ள ஆதி முருகன் மீது விழும்படியாக இந்த சன்னதியை அமைத்துள்ளனர். அபிஷேக நேரத்தின் போது மேலடுக்கு முருகனின் பாதத்திலிருந்து வழியும் தீர்த்த நீர் ஒரு துளை வழியாக கீழடுக்கில் உள்ள முருகன் மீது விழும்போது தேவலோகத்திலிருந்து குழந்தை வேலவனுக்கு அபிஷேகம் செய்வது போல் இருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மூலஸ்தானத்தில் முருகன் பாலகனாக வலது கையில் தண்டம் ஏந்தியும் இடக்கையை இடுப்பில் வைத்தபடியும் நளினமாக காட்சி தரும் நிலையில் முருகனுக்கு எப்போதும் கிரீடம் வைத்து ராஜ அலங்காரம் மட்டுமே செய்து ஆராதனை செய்கின்றனர். முருகன் தனித்தே இங்கு காட்சி தரும் நிலையில் கோயில் அருகிலேயே இருக்கும் 2 சுனைகளின் தீர்த்தங்களே முருகனின் தேவியர்களாக இருப்பதாக கருதப்படுகிறது. வற்றாத நீர் பெருகி போடும் இந்த சுனைகளில் தெய்வானை சுனை நீர் இரவு பகல் எப்போதும் குளிர்ந்தும் வள்ளி சுனை நீர் எந்த நேரமும் வெந்நீராகவும் இருப்பதால் இந்த தெய்வ தீர்த்தங்களை நோய் தீர்க்கும் மருந்தாகவே பக்தர்கள் கருதுகின்றனர். பிரகாரத்தில் சக்தி விநாயகரும் நவகிரக சன்னதி உள்ள நிலையில் கோயில் வளாகத்தில் உள்ள மாமரத்தின் அடியில் அருணகிரிநாதர் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது போல் காட்சி தருகிறார். பதவி உயர்வு, அரசியல் கட்சிகளில் தலைமை பதவி வேண்டுபவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த தெய்வானை தீர்த்தத்தில் நீராடி முருகனை ராஜ அலங்காரத்தில் வழிபடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதும் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்தும் விபூதி சந்தன காப்பு அலங்காரம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடும் நடத்துகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக நத்தம் செய்தியாளர் சித்தார்த்.